அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் எல்லா நலமும் பெற்று நலத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் துவாவில் என்னை சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு தஸ்பியை அதிகமாக ஒதுக்கிட்டு வரணும். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு தஸ்பி. இன்ஷா அல்லாஹ் அது என்ன தஸ்பின்னு தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்போ நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம அறியாமலே நிறைய பாவங்களையும் என்ன செய்கிறோம், செய்து கொண்டு தான் இருக்கணும். நம்ம கண் செய்கிற பாவம், கால் செய்த பாவம், மனதால் செய்கிற பாவம் அனைத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம மனதால் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஒருவனே அறியக்கூடியவனாக இருக்கான். அதனால் ஒரு நாளைக்கு நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் அப்படிங்கிற திக்ரை அதிகமாக ஓதணும். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம மேலே என்ன செய்யும், நம்ம மேலே இரக்கம் ஏற்படும், நம்ம மேலே கருணை ஏற்படும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுறாங்க, நான் பார்த்தீங்கன்னா முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. அதான் நபியை அல்லாஹ் என்ன செய்யான், மன்னிச்சிட்டான். அவங்க சொர்க்கவாதின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னு அவங்க தினமும் அல்லாஹ்விடத்தில் 70 முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ எப்போ வரைக்கும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலான்னு கேளுங்க. மறும நாள் ஒரு அடையாளம் ஏற்பட்டால் கூட நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படாது. அதாவது அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, மறும நாள் ஏற்படுறதுக்கு முன்னுக்கு சின்ன அடையாளங்கள் நிறைய வருமா. இப்போ காலகட்டத்தில் சின்ன அடையாளங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பெரிய அடையாளங்கள்னு 10 இருக்குது. அந்த 10 அடையாளங்களில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு தென்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட கருணையோட வாசல் மூடப்பட்டுருமா. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் தௌபா செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கப்படாதான். அப்போ பெரிய அடையாளம்னா தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு மனிதன் இப்போ இருக்கான். அவன் விலங்கிடப்பட்டிருக்கான். அவன் வர்றது, அதுக்கப்புறம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறது, யாஜூஜ் மாஜூஜ்னு சிறு மனிதர்கள் வருவாங்க, பெரிய புகைமூட்டம் வர்றது, சூரியன் கிழக்கிருந்து மேற்கு உதிக்கிறது, அதுக்கப்புறம் அதாவது நிறைய அடையாளங்கள் 10 அடையாளங்கள் வரும். அந்த அடையாளத்தில் முதல் அடையாளம் தொடங்கிச்சுனாலே என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வோட கருணையோட வாசல் மூடிடுவான். அப்போ அல்லாஹ்வோட கருணையோட வாசல் மூடப்பட்டு நமக்கு மன்னிப்பு வழங்கப்படாது. அதாவது மறும நாள் எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படுங்கிறது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே அறிய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ் இடத்துல அதிகமாக என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அதாவது நம்ம ஏதாச்சும் நமக்கு ஒரு கிடைக்காம இருக்குது. இப்போ அல்லாஹ் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம். அந்த தவறுனால நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை நிப்பாட்டி வச்சுருப்பானா. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும், நமக்கு பறக்கத்து, அதாவது வசதி வாய்ப்பு வேணும், நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும். நம்ம செஞ்ச பாவங்கனால தான் அல்லாஹ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நியாமத்தை அல்லாஹ் தருவானா. இப்போ ஒரு அம்மாவே இருக்குது, பிள்ளை ஏதோ தப்பு செஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும், கோவத்தில் கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைய மேலே கோவமாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளை அம்மாட்ட போய் அம்மா என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தாயோட மனசு குளிர்ந்துரும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் கருணை கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாமத்துகளையும் நமக்கு கொடுக்க வேண்டிய ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். அதனால் நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு சொல்லி யோசிக்காமல் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாள் என்ன செய்யறான், நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கான். இதை பயன்படுத்தி நமக்கு பெண்களுக்கு தொழுகை இல்லாத நேரத்தை கூட அதிகமாக அஸ்தஃபிருல்லாஹி ஓதிக்கிட்டே நம்ம முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 100 முறை 1000 முறை கூட நம்ம ஓதலாம். அதாவது தொழுகைக்கு தான் திக்ரு வேணும், தொழுகைக்கு தான் ஒது வேணும். திக்ருக்கு ஒது தேவையில்லை. எனி டைம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா. அது மட்டும் இல்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவப்பட்டு கப்பலில் ஏறுறாங்க இல்லையா, அந்த உம்மத்து என்ன செஞ்சாங்க, அந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்கிறதுக்காண்டி மேகங்களை கொண்டு அழிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சான் வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த மக்கள்
அதாவது அல்லாஹ்வுடைய கோவத்தை உணர்ந்த அந்த மக்கள் உடனே சஜிதால விழுந்தாங்களாம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னோட கோவத்தை வந்து அப்படியே விழுங்கி என்ன செஞ்சான், அந்த மக்களை மன்னிச்சுட்டானாம். அப்படி கோவத்தோட வந்தவன் கூட அந்த மக்கள் மன்னிப்பு கேட்டோன்னே என்ன செஞ்சு மன்னிச்சுட்டானாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். நம்மளும் அடுத்தவங்கள மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கணும். யாராச்சும் தவறு செஞ்சுட்டாங்க மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்காம அவங்கள மன்னிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாட்ட நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். கேட்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஸகது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.